உச்சநீதிமன்றம் வந்து என்ன அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்டிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது வந்து நீதிமன்றங்கள் வந்துட்டு இது மாதிரி இதுமாதிரி இப்போ நம்ம அமைதியாகிட்டீங்களா? சரியாயிடுச்சு. சரி கேளுங்க என்ன கேளு. அந்த பகல்டாங் அந்த இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் அமித்ஷா வந்து இதில் பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி பேசியிருக்காரு. ஏன் இந்த ஹிந்தி மொழி மட்டும் இது பண்ணீங்க? தமிழ்நாடை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து மொழியை வந்து எல்லா மொழியும் இதுவாக தான் ஏற்றுட்டுருக்கோம், நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசத்துடைய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹிந்தியை. அதாவது எந்த வழியிலையும் நம்ம ஏற்க முடியாது. அது ஒரு தவறான கட்டமைப்பு. அது வந்து மிக மோசமான பின்விளைவை கொண்டு வந்து தரும். முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. இது பல மொழி பேசி மக்கள் பல்வேறு மாகாணங்களாக உங்களுக்கு தெரியும், பல்வேறு இதாக பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசங்கள் இது. அப்புறம் வெள்ளைக்காரர்களால், முகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது. பிறகு வெள்ளைக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளைக்காரனுடைய பீரங்கி கொண்டு துப்பாக்கி குண்டுகளை வச்சு தான் அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இணைச்சது தான். இப்போ அதில் வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை, பல தேசங்களின் ஒன்றியம்தான். அதில் போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு ஹிந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்கிறத எப்படி இருக்கிறது? நாங்கள் இருக்கிறது ஒரு மராட்டியர் இருக்கிறாங்களா, பஞ்சாபி இருக்கிறாங்களா, கன்னடர் இருக்கிறாங்களா? அவரவர் மொழி அவருக்கு. அதனால் இது எந்த வழியும் ஏற்புடையதில்லை. அது வந்து அது சும்மா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால திரும்ப அதையே பேசி பதிவு பண்ணுறாங்க. ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்கள் உருவாக்குறீங்க, அப்படி கட்டமைக்கிறீங்க. அப்படி இல்லை. இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எது? நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்கிறாரு தமிழ் தான். அப்போ என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது? அதுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் இந்தி ஆட்சி மொழி, அதிகார மொழி, அது பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக இருக்கிறதுல எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே. மும்மொழிங்கிறீங்க, அதில் எம்மொழி கற்கவே வாய்ப்பு இல்லாத போது மும்மொழி எதுக்கு? அதில் எம்மொழி எங்கே இருக்குது? அதனால் அது ஏற்புடையதில்லை. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த அதிகாரங்களை வச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அது எந்த வழியிலையும் ஏற்புடையதாக வராது. அது ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கொண்டு அது செயல்படணும். திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தேவையில்லை, அது பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கக்கஞ்சி அண்ணாவுடைய பேரை வந்து கழிப்பிடத்துக்கு வச்சுருக்கிறாங்க, கழிவறைக்கு நினைவு இதுன்னு போட்டு. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் கல்லூரி ஈரோட்டில் கட்டுறதுக்கு கலைஞர் கருணாநிதி பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நியாயமாக ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை குடிப்பகத்துக்கு தான் வச்சுருக்கணும். அதுதான் அதற்கு இது இன்னும் அவர் பேரை வைக்காத இடம் குடிப்பகமும் இந்த கழிப்பிடம் தான். 2 இடம் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க. ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு அவர் பேரை வச்சிங்க சொல்லுங்க நீங்கள்? அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதை திரும்ப வைக்கிறாங்க. இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமாக வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர் ஐயா நம்ம தாத்தா கக்கன் அவர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு கழிப்பிடத்துக்கு வைக்கிறதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது? மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா? அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா பேரை வச்சு பார்க்குறாங்க. இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவில் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேர் மாறிடும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய இது இல்லை, அதை போய் பொருள்படுத்திக்க வேண்டியதில்லை. சரி, கொஞ்ச நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிற வேண்டியதுதான். தொடர்ந்து எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுகவோட. திமுக அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, எங்கள் கூட விலகலை யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து இன்னொரு டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்தான் வந்து கொண்டே இருக்காரு. ஒருவேளை சீமான் அவர்களோடு கைகோர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை சீமான் அவர்களோடு கைகோர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோடு தவைக்க கட்சியோடு? அதில் அவர் அங்கே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கொள்கை வெவ்வேறு ஆயிடுச்சு, பாதை வெவ்வேறு ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுது? அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறாரு. நாங்கள் திராவிடம் எங்கள் இனத்தினுடைய கொடிய புண்ணுங்கிறோம். நாங்கள் தமிழ் தேசியம்தான். எங்களுக்கு இங்கே இருக்க வேண்டியது, இருந்திருக்க வேண்டியதே தமிழ். இது தேசம், தமிழ் தேசம். இங்கே இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியலுங்கிறோம்.
அவர் அங்கே மாறிட்டார். நாங்கள் பெரியாரது தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனாக பார்க்குறோம். அவர் கொள்கை வழிகாட்டியாக பார்க்குறாரு. அது ரெண்டும் துருவமாயிடுச்சு. அண்ணன் தம்பின்னு உறவு தான் இருக்குது, கொள்கை உறவு ஒன்றும் இல்லை. அப்போ புரியுது உங்களுக்கு? அதனால் அதை பேசி பயன் இல்லை. செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க? அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்டுருக்காங்க. தொடர்ந்து அது ஒரு நீதிமன்றத்தின் வேலை இல்லையே, தீர்ப்பை தான் சொல்லணும். உங்களுக்கு ஏலம் போடுற மாதிரி அது வேணுமா இது வேணுமான்னு என்ன இது என்ன வியாபாரமா? அது நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தன் முடிவைத்தான் சொல்லணும். அங்கே போய் உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னா என்ன ஒரு சாய்ஸ், இது வாய்ப்புக்கு கொடுக்குற மாதிரி அது அது நல்லா இல்லையே. அது நீதிமன்றத்தின் வேலை இல்லை, அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ தொடர்ந்து டாஸ்மாக் வழக்கு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து டாஸ்மாக் அதான் இங்கே உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு தடை, உச்சநீதிமன்றம் தடை நீக்கும்னு நமக்கு தெரியும். அது அவங்க இப்போ நம்ம என்ன இப்போ அமலாக்கத்துறை யோசிச்சு விசாரிச்சிச்சுல்ல, அது என்ன ஆச்சு? அதையே வெளியில் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், இதே சாராய இந்த மது ஊழலில் தான் ஐயா சந்திரசேகர ராவ் மகள் அந்த கவிதாவை கல்யாணம் கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை குற்றச்சாட்டு பண்ணாங்க. ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஆனால் இங்கேயே எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் யார் இருந்தது, அண்டர் கண்ட்ரோலில் யார் இருக்குதான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஏன் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை? அப்போ அது காரணம் என்ன? அமலாக்கத்துறை வந்தது தெரியும், சோதிச்சது தெரியும். என்ன நடந்தது நமக்கு வெளியில் சொல்லவே இல்லையே. இவங்க போய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடையை வாங்கிட்டு வராங்க, திருப்பி அது உச்சநீதிமன்றம் போய் தடை விளக்கப்படுது. ஒரே வழக்கு 2 தீர்ப்பு வருது. நீதி மேலே தான் நமக்கு என்ன நம்பிக்கை வரும்? என்ன ஒரு இடத்துல இது செய்யுங்குது, ஒரு இடத்துல அது செய்யாதங்குது. அப்போ எப்படி எடுத்துக்கிறது? இது ராய்ச்சி சிரிச்சுட்டு போயிட்டு வேண்டியதுதான். பாமகவுடைய விழாவுக்கு நீங்கள் சொன்னீங்க, அழைப்புதல் வந்தால் நான் கண்டிப்பாக போய் மேடையில் ஏறுவேன், அங்கேருந்து தான் தாய் வீட்டிலேருந்து தான் வெளில வந்தாங்க. இப்போ அழைப்புதல் வந்திருக்கா? ஒருவேளை கூட்டணி அழைப்பு ஏதாவது வருமா? அதில் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. வாழ்த்து அந்த மடலுக்கு மலருக்கு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். மறுபடியும் மாநாட்டு அன்னைக்கு ஒரு வாழ்த்து போடுவேன். நேரில் போக வாய்ப்பு வாழ்ந்தோன்னா போவேன், எங்கள் ஐயா கூப்பிட்டா போவேன். இதில் என்ன இருக்குது? அது இல்லை, அப்படி எடுத்துக்கிறக்கூடாது, அப்படி கட்டமைக்கக்கூடாது. அது தவறு. நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்பில் இருந்த பழகினம் அது. ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்கிறதே தோல்வி தானே. ஊடுருவும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போ நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா, திருடனை விரட்டி பிடிக்கவா, வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி தான் புல்வாமாவில் நடந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழிய போடுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. அதை தடுத்திருக்க முடியும்ல. அப்போ திடீர்னு இதை இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை? எந்த மதத்தில் இல்லை. எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேலே போர் தொடு தெளித்தது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்றுனே பாருங்களேன், எந்த இடத்துல? குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தால் ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போகிறத அதை ஏற்க முடியாது. அது சரியானதில்லை. இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் சூழல் சூழல் இருக்கு. இது எப்படி இந்தியா போர் மூலமாக தீர்வு நினைக்கிறீங்கன்னா? சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது, போர் தொடுப்பில்ல? ஏன்னா அவன் பெரிய நாடு, இராணுவத்தில் வலிமையாக இருக்கான். இவன் உங்கள் மகன், நீங்கள் பெற்றுப்பட்ட பிள்ளை, பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை. ஆதாரம் இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்குது? அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்துக்கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும். நம்ம நாடு நமக்கு தெரியுது, வேறு எங்கேருந்து வந்தான்னா இனிமேல் தான் நம்ம விசாரித்து அதை கண்டு உணரணும். அதை அவங்கள விசாரித்தா தான் தெரியும், அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இது எங்கேருந்து வந்தது, யார், என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியாமல் நம்ம இரு நாடுகளுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுபுலத்தனமாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இது
மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது, நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதனால் மிக கவனமாக நம்ம பதிவு செய்யணும் வார்த்தையில். இவ்வளோ துயரமான சம்பவம் நடந்திருக்கு, பெரிய ஷூட்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில். யார்? அவங்க அந்த தூதரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற, கோபம் ஊட்டுகிற ஒரு செயல். அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து இப்படி செய்யும்போது என்னென்னா, இப்போ பங்களாதேஷில் இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது. இது நல்ல போக்கு இல்லை, இந்த மாதிரி போக்கு இல்லை. எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை கலைய முயற்சிக்கணுமே ஒழிய, இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க இன்சுவை கட்டி தூக்கிட்டு உள்ள வராமன்னு வெறுப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும். இரு நாட்டின் நட்புறவை பேண நினைக்கிற தலைவர்கள் வந்து அதை தவிர்க்கணும்.